ஹாப்பி டே ஆஃபீஸர்ஸ். நம்ம இன்னைக்கு ஏன்ஷியன்ட் இந்தியாவில் போஸ்ட் மௌரியன் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். அசோகாவோட டெத்துக்கு அப்புறமா ப்ராவின்சஸ் எல்லாமே இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ மௌரியன் எம்பையர் வெறும் கேன்ஜெட்டிக் வேலியோடய கன்ஃபைன் ஆகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டைனாஸ்டிஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல சுங்கா டைனாஸ்டி. சுங்கா டைனாஸ்டியோட ஃபவுண்டர் வந்து புஷ்யமித்ர சுங்கா. சரிங்களா? இவர் வந்து மௌரிய டைனாஸ்டியோட கமாண்டர் இன் சீஃபாக இருந்தார். இவர் வந்து பாக்ட்ரியன் கிரீக்ஸ் கூடயும் காரவேலா ஆஃப் கலிங்கா கூடயும் ஃபைட் பண்ணுவார். அண்ட் இவர் வந்து பிராமணிசமோட ஒரு தீவிர ஃபாலோவர். இவர் 2 அஸ்வமேதா சாக்ரிஃபைசஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். அண்ட் என்னதான் இவர் பிராமணிசமை வந்து தூக்கி நிறுத்தினாலும் இவர் வந்து புத்திஸ்ட் ஆர்ட்டையுமே பேட்ரனைஸ் பண்ணார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்ஹூத் ஸ்டூப்பா அண்ட் சாஞ்சி ஸ்டூப்பா இது ரெண்டுத்தையுமே வந்து ரெனோவேட் பண்ணியிருப்பார். இது ரெண்டுமே வந்து ஒரு புத்திஸ்ட் மான்யூமெண்ட். இவருடைய சக்ஸஸர் வந்து அக்னிமித்ரா, அவருடைய பையன். கடைசி ரூலர் சுங்கா டைனாஸ்டியோடது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவபூதி. இவரை வந்து வசுதேவ கன்வா அப்படிங்கிறவர் கொன்றுவார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்வா டைனாஸ்டியோட ஃபவுண்டர். இந்த சுங்கா டைனாஸ்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கேன்ஜெட்டிக் வேலியை ஃபாரின் இன்வேஷன்ஸ்லேருந்து காப்பாற்றி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிராமணிசமை ரிவைவ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய லிபரல் ட்ரெடிஷன்ஸ்லாம் வரும் இல்லைங்களா? அப்போ பிராமணிசம் கொஞ்சம் காணாமல் போயிருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ரிவைவ் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க வந்து வைஷ்ணவிசம் அண்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் இது ரெண்டுத்தையுமே ப்ரமோட் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து சாத்தவாஹனாஸ். சாத்தவாஹனாஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 450 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணுறதா சொல்கிறாங்க. சாத்தவாஹனாஸை ஆந்தராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள பற்றின சோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புராணாஸ், நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன், நனாகட் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த நாசிக் இன்ஸ்கிரிப்ஷனும் நனாகட் இன்ஸ்கிரிப்ஷனுமே வந்து கௌதமிபுத்திர சதகர்ணி பற்றி தான் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் காயின்ஸ் இவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன் பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சாத்தவாஹனோஸோட ஃபவுண்டர் வந்து சிமுகா. இவருடைய சக்ஸஸர் கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா என்ன பண்ணுவார்னா, தங்களுடைய கிங்டமை வந்து நாசிக் வரைக்கும், ஈஸ்ட் சைடில் நாசிக் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து வந்து ஸ்ரீ சதகர்ணி அப்படிங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூலர். அவர் வந்து மால்வா அண்ட் பெரார் இது ரெண்டையுமே அவங்க எம்பையருக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இவரும் அஸ்வமேதையாக பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு சதகர்ணியை தக்ஷிண பதாபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ரிலிம்ஸில் மேபி நமக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து 17th கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாலா அப்படிங்கிறவர். இவர் 5 இயர்ஸ் தான் ரூல் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் எழுதின புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கதா சப்தசாத்தி அப்படிங்கிறது அந்த புக்கு பேர். இதை சட்டசாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிராகிருத் லாங்குவேஜில் இருக்கும். சுங்காஸ் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை ப்ரமோட் பண்ணுவாங்க. இந்த புக்கு வந்து பிராகிருத் லாங்குவேஜில் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து கௌதமிபுத்திர சதகர்ணி பற்றி பார்க்கலாம். இவர் வந்து கிட்டத்தட்ட 24 வருஷம் ரூல் பண்ணியிருப்பார். இவரை பற்றின சோர்ஸஸ் வந்து நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்தும் கிடச்சிருக்கும். அந்த நாசிக் இன்ஸ்கிரிப்ஷனை எழுதினது வந்து கௌதமி பாலஸ்ரீ, அவங்களுடைய அம்மா, கௌதமிபுத்திர சதகர்ணியோட அம்மா. இவங்க பேர்லேருந்து தான் இவர் வந்து தன்னுடைய பேரை கௌதமி புத்ரி அப்படின்னு வச்சுப்பார். சரிங்களா? இவர் வந்து ஹோல் ஆஃப் டெக்கான் வரைக்குமே அவங்களுடைய கிங்டமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். நாகபானா அப்படின்ற ஒரு மால்வா ரூலரை டிஃபீட் பண்ணுவார். ஹீ பேட்ரனைஸ்ட் பிராமணிசம். அதனால தான் இவருடைய பெயர் வந்து ஏக்க பிராமணா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இவர் வந்து பிராமணிசமை பேட்ரனைஸ் பண்ணாலும் புத்திஸ்ட்டுக்கும் அவர் வந்து டொனேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. இவருடைய சக்ஸஸர் வந்து இவருடைய பையன் வசிஷ்டபுத்திர புலமாயி. சரிங்களா? இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, கிருஷ்ணா நதிக்கரையோரம் வரைக்கும் இவங்களோட எம்பையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இவருடைய காயின்ஸில் அதிகமாக ஷிப் வந்து தென்படும். அதனால் இவங்க வந்து ட்ரேட் நிறைய ஷிப் மூலமாக பண்ணுறாங்க. கடல் கடந்தும் வாணிபம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு அது ஒரு சான்று. இந்த சாத்தவாஹனாஸோட லாஸ்ட் கிரேட் ரூலர் பேர் வந்து ஸ்ரீ சதகர்ணி. சரிங்களா? இவங்களோட எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த அசோசியேஷன்ஸ்க்கு பேர் வந்து ஸ்ரெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேலைக்கும் ஒரு அசோசியேஷன்ஸ் இருக்கும். ஃபாட்ரிக்கு தனி, கிராஃப்ட்மேன்ஸுக்கு தனி, அந்த மாதிரி தனித்தனி மர்ச்சன்ட்ஸுக்கு தனித்தனி அசோசியேஷன்ஸ் இருக்கும். இந்த ஸ்ரெனிக்கு வந்து ஹெட்டு பேர் வந்து சார்த்தவாஹா அப்படிங்கிறது அந்த ஹெட்டோட பேர். அவங்களுக்கு இருக்க லா பேர் ஸ்ரேனி தர்மா.
அவங்களுடைய ஆர்மி பேர் வந்து ஸ்ரேனி பெல்லா. சரிங்களா? இதெல்லாம் வந்து சாய்ஸில் கேட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சில்வர் காயின்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து கர்ஷபானாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல காயின்ஸில் ஷிப் இருந்துச்சுன்னு. ஸோ ஓவர்சீஸ் கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் நடந்திருக்கு. மோரோவர் இவங்களோட போர்ட்ஸ் வந்து வெஸ்டர்ன் டெக்கான் சைடில் கல்யாணி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்ட்டு. அதே ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் வந்து கண்டகசேலா அண்ட் கஞ்சம் இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் போர்ட். இதை பற்றின இந்த சோர்ஸ் வந்து யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா டாலமி தான் கொடுத்துருப்பாரு. அண்ட் தென் கல்ச்சரல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த இவங்களுமே வந்து சாத்தவாகனாஸுமே பேட்ரனைஸ்ட் போத் புத்திசம் அண்ட் பிராமணிசம். இவங்க நிறைய சைத்தியாஸ் அண்ட் விஹாராஸும் கட்டி கொடுத்துருப்பாங்க. வில்லேஜ் லேண்ட் ரெண்டுத்தையுமே வந்து புத்திஸ்ட் மாங்ஸுக்கு நிறைய வழங்கியிருப்பாங்க. புலமாயி இருக்கார் இல்லைங்களா, வசிஷ்டபுத்திர புலமாயி, அவர் வந்து அமராவதி ஸ்தூப்பாவை ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. அண்ட் நாகார்ஜுனா கொண்டா அவங்களுடைய ஒரு இம்பார்ட்டண்ட் மான்யூமெண்ட். சரிங்களா? பிராமணிசம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னோம்ல, அதில் முக்கியமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அஸ்வமேத யாகா பண்ணுவாங்க அண்ட் ராஜசூயா சாக்ரிஃபைஸும் பண்ணுறாங்க. அண்ட் தே பேட்ரனைஸ்ட் பிராகிருத் லாங்குவேஜ். சுங்காஸ் பேட்ரனைஸ்ட் சான்ஸ்கிரிட், சாத்தவாகனாஸ் பிராகிருத். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா கவுல்மிகா அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் மிலிட்ரி ஆஃபீஸருடைய பேர். அதாவது அவங்களுடைய அந்த போஸ்ட்டுக்கான நேம் கவுல்மிகா. காயின்ஸ் வந்து பாட்டின் அலாயில் செஞ்சுருப்பாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வேஷன் நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் எப்படிலாம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ட்ரியன்ஸ் வந்து முன்னாடி வந்து அவங்க வேற ஒருத்தவங்க கீழே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க இண்டிபெண்ட் ஆனது வந்து 3rd centuryயில். அதுக்கு முன்னாடி இண்டோ கிரீக்ஸ் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே வேர் த ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் கோல்டு காயின்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? யார்? இண்டோ கிரீக்ஸ். அதே மாதிரி தே வேர் த ஃபர்ஸ்ட் டு ஹாவ் காயின்ஸ் வித் ரூலர்ஸ் இமேஜ். ஓகேங்களா? இவங்க வந்து பாக்ட்ரியன்ஸ் முதல்ல வந்து டெமிட்ரஸ் வரைக்கும் வருவாங்க, அங்கேருந்து ஆப்கான் வருவாங்க, அண்ட் தென் தக்சசீலா வரைக்கும் இவங்க வந்து எம்பையரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. தக்சீலா வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா 2 கமாண்டர்ஸை நீங்கள் போய் வார் பண்ணி இடங்களை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் பேர் அப்பலோடோட்டஸ். அவர் வந்து சிந்த் அண்ட் உஜ்ஜைனை கேப்சர் பண்ணுவார். இன்னொருத்தர் பேர் மெனாண்டர். இவர் மதுராவை கைப்பற்றிட்டு பாட்டலிபுத்திரா போவார். அங்கே போனப்போ வசுமித்ரா இருக்கார்ல, வசுமித்ர புலமாயி, அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணி காப்பாற்றிடுவார். சரிங்களா? இந்த மெனாண்டர் பற்றி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு புத்திஸ்ட் ஃபாலோவராக இருப்பார். அண்ட் இவரை பற்றின இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா மிலிண்டா பன்ஹோ அப்படிங்கிற புக்கு மெனாண்டரும் நாகசேனா அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் மாங்க்கும் பேசிக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் இந்த மிலிண்டா பன்ஹோ. ஓகேங்களா? அது இம்பார்ட்டன்ட் புக்கு. அண்ட் இந்த மாதிரி மிலிட்ரி கமாண்டர்ஸை வச்சு பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த மிலிட்ரி கவர்னர்ஷிப், அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராட்டிகோஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹீலியோடாட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீக் அம்பாசிடர் வருவார். இவர் வந்து வைஷ்ணவைட்டாக மாறிடுவாருங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து கருடா பில்லர் அப்படின்னு ஒரு பில்லரை வந்து பேஸ் நகரில் ரைஸ் பண்ணுவார். அடுத்தது சாக்காஸ் பார்த்திங்கன்னா பேசிக்கலி தே ஆர் சைத்தியன்ஸ். அவங்க வந்து பாக்ட்ரியாவையும் பார்த்தியாவையும் வந்து கிரீக்ஸ் கிட்டேருந்து அட்டாக் பண்ணி அதை கைப்பற்றிடுவாங்க. அங்கேருந்து ஷாக்காஸ் வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியா வரைக்கும் வந்து நார்த்தன் சத்ராப் அப்படிங்கிறது தக்சசீலாவையும் வெஸ்டர்ன் சத்ராப் வச்சு மகாராஷ்டிராவையும் ரூல் பண்ணுவாங்க. மிலிட்ரி கவர்னர்ஸ்க்கு பேர் தான் சத்ராப்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சாக்காஸோட ஃபவுண்டர் வந்து மாவஸ். சரிங்களா? இவங்களுடைய சன் வந்து ஏசஸ். அவர் தான் வந்து சக்ஸஸராக வரும். மாவஸோட சன் வந்து ஏசஸ். இந்த ஏசஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா விக்ரம ஈராவோட ஃபவுண்டர் தான் இந்த ஏசஸ் 1. இந்த ஷாக்காஸோட இம்பார்ட்டன்ட் ரூலர் வந்து ருத்ரதாமன். இந்த ருத்ரதாமனை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். மௌரியாவோட சோர்சஸில் வந்து ருத்ரதாமனோட ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்துருப்போம், ஜுனாகட் இன்ஸ்கிரிப்ஷன். இதுதான் ஃபஸ்ட்டு சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது குஷானாஸ் வருவாங்க. குஷானாஸ் வந்து தே ஆர் பேசிக்கலி அ பிரான்ச் ஆஃப் யூச்சி ட்ரைப். அவங்க வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்திருப்பாங்க. அண்ட் தென் இவங்க வந்து முதல்ல பாக்டீரியா போய் இந்த ஷாக்காஸ் இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி வந்தாங்களே, அவங்கள டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு காபுல் வேலி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து காந்தாரா வருவாங்க. இதோட ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த குஷானாஸோட ஃபவுண்டர் குஜுலா கேட்ஃபைசஸ்.
இல்லைன்னா கேட்ஃபைசஸ் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து காபூல் வேலியில் அட்டாக் பண்ணி அந்த ஏரியாவை கேப்சர் பண்ணுவார். அங்கே இவர் வந்து நிறைய காயின்ஸ் அவரோட பெயரில் வந்து வெளியிடுவார். இந்த கேட்ஃபைசஸ் 1ஓட சன் வந்து கேட்ஃபைசஸ் 2 இல்லைன்னா வீமா கேட்ஃபைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு சிவா டிவோட்டியாக இருக்கார். நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் மதுரா வரைக்குமே இவர் வந்து தன்னுடைய ரூலை கொண்டு வராரு. இவர் நிறைய கோல்டு காயின்ஸை ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது கனிஷ்கா. கனிஷ்காவை பற்றின சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரபாத்தக் இன்ஸ்கிரிப்ஷன் ஆப்கானில் இருக்குது. சரிங்களா? நம்ம முன்னாடி பார்த்தோம்ல விக்ரம ஈரா, அதே மாதிரி இது ஒரு ஈரா சாக்கா ஈரா. இந்த சாக்கா ஈராவை நம்ம ஷாக்காஸையும் சாக்கா ஈராவையும் குழப்பக்கூடாது. சாக்கா ஈராவோட ஃபவுண்டர் வந்து கனிஷ்கா. சரிங்களா? 78 to 120 AD தான் சாக்கா ஈரா. இவர் என்னெல்லாம் கான்குவெஸ்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா மகதா, காஷ்மீர், கேஞ்சட்டிக் பிளெயின் அண்ட் சைனா, இந்த மாதிரி 4 இடத்துல போவார். காஷ்மீரில் கல்ஹானாவை கேப்சர் பண்ணுவார். கேஞ்சட்டிக் பிளெயினில் இவர் கேப்சர் பண்ணதுக்கான சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரா, ஸ்ரவஸ்தி, கௌசம்பி, பெனாரஸ் இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் இவருடைய காயின்ஸ் அங்கே கிடச்சிருக்கும். அண்ட் சைனாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெடிஷன் போவார். அங்கே பாஞ்சோ அப்படிங்கிறவர்கிட்ட இவர் தோத்துடுவார். அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் எக்ஸ்பெடிஷன் போவார். அது வந்து பாஞ்சோவோட பையன் பாங்யாங் வந்து அங்கே சைனாவை ரெப்ரசன்ட் பண்ணி வருவார். அங்கே வந்து கனிஷ்கா ஜெயிச்சிடுவார். ஜெயிச்ச வாட்டி அவர் வந்து காஷ்கார், யார்கண்ட் அண்ட் கோட்டான் அப்படின்ற 3 ஏரியாவை வந்து சைனாலேருந்து அனெக்ஸ் பண்ணிப்பாங்க. இவங்களுடைய எம்பையரோட எக்ஸ்டெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் காஷ்மீர் வரைக்கும், வெஸ்ட்டில் காந்தாரா வரைக்கும், ஈஸ்ட்டில் பெனாரஸ், சவுத்தில் வந்து மால்வா வரைக்கும் பண்ணுறாங்க. இவங்க வந்து புரஷ்புரா அப்படின்ற ஏரியாவையும் கேப்சர் பண்ணுவாங்க. அது வந்து கரண்ட் டே பெஷாவர். சரிங்களா? இவர் வந்து புத்திசமாக ஃபாலோ பண்ணுவார். இவரோட காயின்ஸில் வந்து புத்தா இருப்பார், க்ரீக் காட், ஹிந்து காட் எல்லாருமே இருப்பாங்க. இதோட இன்ஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ஹேவிங் ரிலீஜியஸ் டாலரன்ஸ். சரிங்களா? இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் கனிஷ்காவை பற்றி என்னென்னா மகாயானா புத்திசம் இவர் தான் உருவாக்குவார். இவரோட பீரியடில் தான் உருவாகும். அண்ட் 4th கவுன்சில் இவர் தான் கன்வீன் பண்ணுவார். இந்த 4th கவுன்சில் காஷ்மீரில் நடக்கும் வசுமித்ரா அப்படிங்கிற புத்திஸ்ட் மங்கோட தலைமையில். அண்ட் ஆல்சோ ஹீ பேட்ரனைஸ்ட் வசுமித்ரா, அஸ்வகோஷா அண்ட் நாகார்ஜுனா. இந்த வசுமித்ரா தான் இந்த 4th கவுன்சிலோட ஹெட்டு. இந்த அஸ்வகோஷா அப்படிங்கிறவர் புத்த சரிதா அப்படின்ற புக்கை எழுதியிருப்பார். மோரோவர் இவர் வந்து சைத்தியாஸ் அண்ட் விஹாராஸ் நிறைய கட்டியிருப்பார். இவர் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஆளை வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருப்பார். அவர் பேர் தான் ஷாரக்கா இல்லைன்னா ஷரோகா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிசிஷியன். 3 இம்பார்ட்டன்ட் ஃபிசிஷியன் நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். அதில் இவரும் ஒருத்தர், சாரக்கா இல்லைன்னா ஷரோகா. சரிங்களா? இப்போது வந்து நம்ம இவங்களோட லிட்ரேச்சர் சைடுன்னு பார்த்தோன்னா லிட்ரேச்சரில் ஆர்ட், காந்தார ஆர்ட் இல்லைன்னா மதுரா ஆர்ட், இது ரெண்டுமே இவங்க பீரியடில் தான் ரொம்ப அதிகமாக தழைத்தோங்குச்சு, இந்த போஸ்ட் மௌரியன் பீரியடில். ஓகே, பெஷாவர்லேயும் நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவிலேயும் தான் இந்த காந்தாரா ஆர்ட் அதிகமாக வளர்ந்துருக்கு. இவங்களோட பெஸ்ட்டு ஸ்கல்ப்சர், காந்தாரா ஆர்ட்டோட பெஸ்ட்டு ஸ்கல்ப்சர் வந்து 1st and 2nd century ADயில் இருக்கும். இவங்க என்ன தான் வந்து இந்த காந்தாரா ஆர்ட் இண்டோ கிரீக் சமயத்திலே ஸ்டார்ட் ஆனாலும் சாக்காஸ் அண்ட் குஷானாஸோட பீரியடில் தான் வந்து பீக்குக்கு வரும். அண்ட் இதில் வந்து இந்தியன் ப்ளஸ் கிரேக்கோ ரோமன் ஆர்ட்டோட காம்பினேஷன் அதிகமாக தென்படும். அதுதான் காந்தாரா ஆர்ட். கிரேக்கோ ரோமன், இந்தியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்னெல்லாம் டெபிக் பண்ணியிருப்பாங்கன்னா புத்தாவோட பர்த்து, அவருடைய ப்ரீச்சிங், அவருடைய ரினன்சியேஷன் இதெல்லாமே அவங்க வரைஞ்சிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து ரியலிஸ்டிக் ஹியூமனை வந்து அவங்க டெபிக் பண்ணியிருப்பாங்க. நல்ல ப்ராட் ஷோல்டர்ஸ், கர்லி ஹேர், சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட அவங்க அழகாக வடிச்சிருப்பாங்க. இது வந்து காந்தாரா ஆர்ட்டோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண அந்த ட்ரேப் இருக்குல்ல, மேலே போடுற அந்த பெரிய துணி மாதிரி ஒன்று போடுவாங்க இல்லைங்களா, துணி மாதிரி அவங்க செதுக்கியிருப்பாங்க சிலையை. அந்த துணி போடுற அது வந்து லார்ஜாகவும் நிறைய போல்டு ஃபோல்டு லைன்ஸும் இருக்கும். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர். அவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ், எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த காந்தாரா ஆர்ட்டில். அதே மாதிரி இந்த காந்தாரா ஆர்ட் வந்து மகாயானிசமோட ஒரு அவுட்கம். இதில் புத்தா இமேஜ் பயங்கரமாக எவல்யூஷன் ஆகி அவர் ஒரு ஜைஜான்டிக் ஃபிகராக அந்த மாதிரி நிறைய இடத்துல வடிச்சிருப்பாங்க. அதே மதுரா ஆர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மதுரா எங்கே இருக்குது, யூபியில் இருக்குது. ஸோ யூபியில் தான் அதிகமாக இருந்தது.
இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி ஏடியில் தான் வந்து அதிகமாக ஃப்ளரிஷ் ஆகுது. இண்டிஜினஸ் லைன்ஸில் தான் இது வளருது. இங்கே வந்து இண்டோ கிரேக்கோ ரோமன் ஆர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, இது வந்து இண்டிஜினஸ் லைன். இங்கே வந்து புத்தா இமேஜஸ் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கில் இருக்கும். இங்கே இங்கே வந்து அது மிஸ் ஆகும். ஓகேங்களா? மதுரா ஆர்ட்டில் ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கோட புத்தா இமேஜஸ் இருக்கும். வெறும் புத்தர் மட்டும் இல்லாமல் சிவா, விஷ்ணு, பார்வதி, லக்ஷ்மின்னு எல்லா காட் அண்ட் காடஸோட இமேஜஸையுமே இவங்க வந்து ஆர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் யக்ஷினி, அப்சரா இவங்க 2 பேருமே வந்து பியூட்டிஃபுல்லாக கார்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோட போஸ்ட் மௌரியன் ஹிஸ்ட்ரி முடியுது. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். பாய்.